வெல்கம் டு பெருமன் அட்வைஸ் யூடியூப் சேனல். இது ஒரு சிறப்பு பதிவு. நம்ம வந்து ஒரு சில போர்ட்ஃபோலியோஸ் ட்ராக் பண்ணியிருந்தோம். அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து 24th லாஸ்ட் மந்த் ஜனவரியில் ப்ராஃபிட் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் அதோடைய மூவ்மெண்ட்ஸ் நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஷேர் போர்ட்ஃபோலியோ. ஓகே, இந்த 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 ஆக்சுவலாக இந்த போர்ட்ஃபோலியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இந்த டேட்டில். இது பேசிக் ஐடியா என்னன்னாக்கா 18,000 19,000 இருக்கிற ஷேர்லாம் சேஃபு. அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல. 20 ரூபா இருக்கிற ஷேர் தான் டேஞ்சர். 18,000 1000 ரூபாய் மேலே தான் ஸ்டாக் சேஃப். 100 ரூபாய் ஸ்டாக் சேஃப், அதை விட 1000 ரூபாய் ஸ்டாக் சேஃப், அதை விட 10,000 ரூபாய் ஸ்டாக் சேஃப். இது வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு ஷேர் பண்ணுற ஐடியா தான் இது போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் பண்ணோம். ஒரு ஷேர் போர்ட்ஃபோலியோ 22/1/2001 வந்து இதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ். இந்த டேட்ஸில் அதாவது பேண்டமிக் அப்போ ஸ்ட்ரக்சர் பண்ணுது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ஷேர் தான் வாங்கணும். ஒரே ஒரு ஷேர் தான் 1.58 lakhs வாங்கணும். 22/1 அன்னைக்கு இந்த ரேட்டுக்கு விற்றோம். ஓகே, 17% ப்ராஃபிட் வந்துருக்கு. நிஃப்டி 46% போயிருக்கு. இந்த பீரியடில் நிஃப்டி வந்து நாங்கள் இன்னும் இன்வெஸ்ட் 9,826. இந்த பீரியடில் 46% நிஃப்டி கொடுத்துருக்கு. இது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, தட் அபார்ட். ஓகே, இப்போ அதனுடைய லேட்டஸ்ட் ப்ரைஸ் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். என்னன்னாக்கா 1 செகண்ட். ஸோ அதனுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து செல் பண்ணும்போது 1,76,000. ஓகே, இப்போ லேட்டஸ்ட் ப்ரைஸ் நேற்று க்ளோசிங் 11,407. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஹஸ் கான் 47%. நேற்று ப்ரைஸ்லாம் அப்டேட் பண்ணிச்சு. 3ML அப்டேட் பண்ணியாச்சு. டோட்டல் வந்து 1,99,373. நம்ம வந்து விற்றதுனால நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் -22,000. ஓகே, ப்ராஃபிட் புக் பண்ணதுனால 1,76,000. ஆனால் மார்க்கெட் வேல்யூ 1,99,000. ஸோ இதனால வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் 22,854. இது எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். மார்க்கெட் இறங்கானுங்க, நம்ம கால் கரெக்டாக போயிருக்கான்னு பார்க்கலாம். கரெக்டாக போகணும்னு சொல்ல முடியாது. வில் ஜஸ்ட் கோ வித் த டைட். ஓகே ஓகே, இது வந்து அகெயின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸு. இதை ஸ்ட்ரக்சர் பண்ணது 1906 அன்னைக்கு 2020. இல்லை பேண்டமிக் பீரியடில் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ ஸ்ட்ரக்சர் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த டேட்டில் இந்த ப்ரைஸ் 50,000 அலோகேட் பண்ணிப்பான்னு ஏஎம்சிக்கும். ஏன்னா ஏஎம்சி பிஸ்னஸ் இஸ் கோ டு க்ரோ 10 times நம்மளுடைய வியூவு. பட் மற்றதெல்லாம் 25,000 அலோகேட் பண்ணியிருக்கோம். இது வந்து 26 இது சாரி ப்ராஃபிட் புக் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 1906 ஸ்டார்ட் பண்ணுது. இண்டெக்ஸ் 10,244. விற்கிறப்ப 14,006. இண்டெக்ஸ் has given 40%. The portfolio has given 16%. Okay, it underperformed the index. Okay, இப்போ no problem. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 2.5 lakhs, ப்ராஃபிட் புக் பண்ணது 2.91 lakhs. இதனுடைய பர்சன்டேஜ் 16% போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன், இண்டெக்ஸ் ரிட்டர்ன் 40%. ஓகே, நவ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்க்கலாம். ஸோ 14,507 மார்க்கெட் ரிட்டர்ன் 41%. போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 1,96,000. இப்போ 18% போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன். ஓகே, ஸோ இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் அப்டேட் பண்ணியிருக்கோம். HDFC எல்லாம் அப்டேட் பண்ணோம். டோட்டல் 2,996 வருது. நம்ம செல் வேல்யூ 2,91,000. ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் மைனஸ். ஓகே, விற்று தொட்டு நம்மளுக்கு நஷ்டம் 4,600 ரூபாய். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கோம். யூனிக் ஸ்டாக்ஸ்னு வச்சுருக்கோம் ஒரு போர்ட்ஃபோலியோ. யூனிக் நிறைய வீடியோஸ் போட்டுருவோம் பாருங்கள். இந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் பண்ணுறது வந்து 10/8/2019. ஓகே, ஃபஸ்ட்டு இதான் ஸ்ட்ரக்சர் பண்ணோம். அப்போ 11,109 இண்டெக்ஸ், இப்போ 14,507. 30% இண்டெக்ஸ் இஸ் கெயின்டு. ஓகே, ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ 2.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறப்போ ஓகே 1 செகண்ட் ப்ராஃபிட் புக். ஓகே, நம்ம 22/1 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். 14,371. 29% இண்டெக்ஸ் போயிருக்கு. போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து 69%. ஓகே, ஸோ இது இதெல்லாம் வந்து யூனிக் பிஸ்னஸ். இவங்கெல்லாம் காம்படிஷனே கிடையாது. ஸோ இதெல்லாம் GIC-RE, இட்ஸ் ஒன்லி ரீஇன்சூரர் இன் இந்தியா. பாரத் மேட்ரிமோனி, BSE, NSE இஸ் நாட் லிஸ்டட். CDSL, NSDL இஸ் நாட் லிஸ்டட். MCX உங்களுக்கு தெரியும், SFL தெரியும். ஓகே, இதெல்லாம் யூனிக் பிஸ்னஸ். இந்த பீரியட் நாங்கள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோம். இட்ஸ் கிவன் 69% so far. இண்டெக்ஸ் has given 29%. ஓகே, ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணும்போது 4,23,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நம்ம
ஸோ இப்போ ட்ராக் பண்ணுறோம் அதை. இன்னி லேட்டஸ்ட் ப்ரைஸ், நேற்று ப்ரைஸ் வந்து இங்கே அப்டேட் 2-3 இண்டெக்ஸ் 14,507, இண்டெக்ஸ் இஸ் கிவன் 30%. நம்ம போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 4,49,000. ஓகே, 4,49,000. நம்ம ப்ராஃபிட் புக் வந்து ப்ராஃபிட் புக் இது வந்து நம்ம 4,23,000 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் போட்டு இந்த ப்ரைஸ் இன்னைக்கு ரேட் இன்னைக்கு ப்ரைஸ் போட்டு பார்த்துட்டு 4,49,000 இருக்கு. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் 26,143. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் 26,143. ஸோ இது வந்து யூனிக் ஒன். அதே மாதிரி யூனிக் டூன்னு ஒன்று ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நம்ம மிஸ் பண்ணதெல்லாம் இதில் போட்டிருந்தோம். ஐஆர்சிடிசி இது காம்படிஷன் கிடையாது, எஸ்பிஐ கார்டு காம்படிஷன் கிடையாது, ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் காம்படிஷன் கிடையாது, மோத்திலால் ஆஸ்வால் இஸ் நாட் அ காம்படிஷன் ஃபார் ஐசிஐசி செக்யூரிட்டி. ஆஃப்லே வந்து again there is no competition, they do internet advertising. Indian Energy Exchange உங்களுக்கு தெரியும், they are like NSE and PSE வந்து ஸ்டாக்ஸ் மாதிரி எனர்ஜிக்கு அதான் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இதெல்லாம் இவங்களாம் லாஸ் ஆகும். எல்எஸ்சி ஐஎக்ஸ்ல லாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது, ஐஆர்சிடி லாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. 5paisa அகைன் இட்ஸ் ஒன்லி ஆன்லைன் ட்ரேடிங் கம்பெனி லிஸ்டட். ஓகே, நீங்கள் வந்து ஜீரோதா சொல்லலாம், ஜீரோதா இஸ் நாட் லிஸ்டட். ஸோ 5paisa ஒன்லி லிஸ்டட் கம்பெனி இன் ஆன்லைன். ஓகே, அதே மாதிரி இந்தியா மார்ட் இஸ் லைக் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். Just Dial is business to consumer. Okay, business to consumer, இது வந்து business to business. Okay, so business to business னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சோப் தயாரிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நான் இந்த சோப் தயாரிக்கிறேன், என்கிட்ட சோப் வாங்க, நீங்கள் இங்கே ஆட் போடலாம். இல்லை அங்கே போயிட்டு சோப் பையர்ஸ் யாருன்னு லிஸ்ட்டு கேட்டால் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா. அதே மாதிரி ஃபார் எனி ப்ராடக்ட் யூஆர் டூயிங், ரைட் ஃப்ரம் பின் டு பிளேன் சொல்ல முடியாது, பிளேன் பற்றி தெரில, பின் டு பியானோ வச்சுக்கலாம். So any manufacturer or a seller will get the attractive price. You will know who are the sellers, and if you are a buyer, you can find out the seller and get the best price. Similarly, if you are the seller, you can find the buyer, and vice versa, whatever it is. Okay. So in the portfolio structure பண்றது வந்து 16/9/2020 again pandemicல தான் நிறைய கிரியேட் பண்ணோம். We created a lot of pandemic portfolios. Okay, டைம்ல ஏன்னா வெட்டியாக இருந்தால் அந்த மூளை கண்ணாப்படான்னு வேலை செய்யும். ஸோ சும்மா இருந்த தொட்டு ஐ மீன் ஓகே, அப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டில் இது வந்து எஜுகேஷனல் வீடியோ. இந்த மாதிரி அதாவது என்ன விஷயம்னாக்கா, இந்த லாட் ஆஃப் ஸ்டாக்ஸ் லைக் திஸ். நம்ம வந்து ஒரு சில பேர் பார்த்தா ஒரே ஸ்டாக்ஸ் அது பேரே சொல்லிட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பெட்ரோமார்க்ஸ் லைட்டே தான் வேணும்னு கிடையாது, நிறைய ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா நிறைய அதாவது பழைய ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது, பட் அதோட பெட்டர் ஸ்டாக்ஸ் நிறைய வந்திருக்கு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நானே அப்படின்னு கனியன் பூங்குன்றான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து நம்ம பழைய ஸ்டாக்கே வச்சுன்னு அவசியம் இல்லை. ஐசிஐசிஐ விட ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும், ஐசிஐசிஐ பேங்கை விட ஐசிஐசிஐ ப்ரூ லைஃப் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால வெறும் ஐசிஐசிஐ பேங்கோட உங்களுக்கு ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்மளுடைய வியூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் புக் வந்து 1,95,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து 1,75,000 இன்வெஸ்டட், போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் 11,000. ஸோ இன்னொரு மெயின் ரீசன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எந்த ஷேர் வாங்க 100 ஷேர் 200 ஷேர்னு வாங்காதீங்க, அமௌண்ட் டிசைட் பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்டாக் 10 லட்சம் போர்ட்ஃபோலியோ இருந்து, ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கணும், 20 ஸ்டாக்ஸ், அப்படின்னா 50,000 ஈச் பர் ஸ்டாக். ஓகே, ஸோ ஸ்டாக் 50,000 ரூபாய் மேலே வாங்காதீங்க. ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, இப்போ நம்ம எல்லாத்தையும் போய் நம்ம இதில் பாருங்க, இதில் வந்து 57% வந்துருக்குது. இப்போ நம்ம எல்லா பணத்தையும் 5 பைசால பெட் பண்ணி தான் காலி ஆகிட்டு இருக்கோம். இப்படி பிரித்து போட்டதோட்டு இங்கே 11.96 வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா 16% வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாம் ஜிசியில் போட்டால் -21 இருப்போம், எல்லாம் ஜஸ்டேயில் போட்டால் -2 இருப்போம். ஸோ அதனால் பிரித்து போட்டிங்கனாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கும். எந்த குதிரை வேகமாக ஓடுதுன்னு பார்த்தோம்னாக்கா அடுத்த சைக்கிள் வேகமாக ஓடுற குதிரை மேலே கட்டலாம். ஓகே, ஸோ ஐ மீன் நம்ம நிறைய லைக் சான்சஸ் ஆர் தேர். ஸோ இப்போ நம்ம வித்தது வந்து 1,95,000. கரண்ட் வேல்யூ வந்து 2,21,000. சாரி, என்ன 21 lakhs. One second, 37. ஓகே, 2,21,144. நம்ம ப்ராஃபிட் புக் 1,95,000 புக் பண்ணியிருக்கோம். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் 25,189. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். இது வந்து எஜுகேஷனல் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
விஷ் யூ கிரேட் வீக்கெண்ட். நிறைய வீடியோஸ் பாருங்க, நம்ம வீடியோஸ் நிறைய பாருங்க.